ஸோ ஐசோமரிசம் ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஐசோமரிசம் என்ன பார்ப்போம்னா, ஒரு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ அதுதான் ஐசோமரிசம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஐசோமரிசத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஐசோமரிசம் என்ன டெஃபினேஷன்னா, காம்பவுண்ட்ஸ் ப்ராசஸிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஸோ அது ஐசோமர் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் அந்த ஃபினாமினல் பேர் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். அதில் கிளாசிஃபிகேஷன் என்ன பார்ப்போம். ஸோ கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்னு பார்ப்போம், அப்புறம் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் வேரி ஆகும். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஐசோமர்சம், பொசிஷன், ஃபங்க்ஷனல் குரூப் வேரி ஆகலாம். மெட்டாமரிசம்னா இந்த ஈத்தரில் அந்த அல்கைல் குரூப் இந்தாண்டி மாறி இருக்கிறது. டாட்டாமரிசம்னா கீட்டோயினல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் டாட்டாமரிசம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மாறுச்சுன்னா அது ஜாமெட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை ஆப்டிக்கலாக இருக்கலாம். ஜாமெட்ரிக்கலாக சிஸ் ட்ரான்ஸ், ஆப்டிக்கல்னா டயஸ்ட்ரோமர், லீவ் ரோட்டேட்டரி, டெக்ஸ்ட்ரோ ரோட்டேட்டரி, அது மாதிரி. அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஐசோமர்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாகர்டு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் ஐசோமர்சம், அதாவது ரொட்டேஷன் அபவுட் ஏ சிங்கிள் பாண்டு. இதெல்லாம் ரொட்டேஷன் அபவுட் டபுள் பாண்டு, ஆப்டிக்கல் ஐசோமர்சம், அந்த ஜாமெட்ரிக்கல்லாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஐசோமர்சம் டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் செயின் ஐசோமர்சம் பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் என்ன சொல்லியிருந்தோம், சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம். ஸோ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் அப்படி ஒரே செயினில் இருந்துச்சுன்னா அது செயின் ஐசோமர்சம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, இப்படி இருக்கலாம், ஒரு 4 கார்பன், அல்லது இந்த கார்பன் இப்படி இருக்கலாம். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். CH3 CH2 CH2 CH3ன்னு இருக்கும். இங்கே CH3 H3A H3A. இங்கே எல்லாமே கார்பன் எத்தனை இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, C4H10 3 3 6 9 10. இதே மாதிரி 3 3 6 + 4 10. ஸோ 4 கார்பன், ஹைட்ரஜன் 10 இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஒரு ஐசோமர்னு சொல்லுவாங்க, இது ஐசோமர் சொல்லுவாங்க. இதெல்லாம் செப்பரேட் ஐசோமர். இது ஒரு தனி ஐசோமர்ஸாக ஃபார்ம் ஆகலாம், இது தனி ஐசோமராக ஃபார்ம் ஆகலாம். இதுதான் ஐசோமர்சம் ஆஃப் ஏ காம்பவுண்ட் C4H10. ஸோ இப்போ C4H10க்கு எத்தனை ஐசோமர் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் 2 ஐசோமர் இருக்குன்னு சொல்லலாம், செயினில் மட்டும். இதே ஐசோமெரிசம்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் ஐசோமெரிசம் இருக்கும். டைப்ஸ் என்ன பார்த்தோம், ஐசோமெரிசம் டைப்பு, செயின், பொசிஷன், ஃபங்க்ஷனல், இப்படி இருக்கிறது தான் ஐசோமெரிசம். எத்தனை நம்பர் ஆஃப் ஐசோமெரிசம் ஃபார்ம் ஆகும்னு சொன்னால். இதே எத்தனை நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஐசோமர், இது ஒரு ஐசோமர், 2 ஐசோமர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் மற்றது எப்படி வேணும் வச்சுக்கலாம். செயின் மட்டும் வேரியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த காம்பவுண்டில் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கலாம், அல்லது இது 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கா. ஸோ இந்த கார்பனில் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கலாம், 1 2 3 4 5 6. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா செயினில் வேரியாக இருக்கும், கார்பன் பொசிஷன் வேரியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஐசோமர்சம். ஸோ பொசிஷன் ஸ்ட்ரக்சர்லேயே பொசிஷன் நெக்ஸ்ட்டு. பொசிஷன் ஐசோமர்சம்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்மெண்ட்டோ இல்லது மல்டிபிள் பாண்ட் அட்டாச்மெண்ட்டோ இல்லை சப்ஸ்டியூண்ட் அட்டாச்மெண்ட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுதான் பொசிஷன் ஐசோமர்சம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாலிகுலர் ஃபார்முலா எடுத்துக்கலாம், C3H7X. எக்ஸுங்கிறது என்ன எடுத்துக்கலாம், ஹாலஜன் காம்பவுண்ட் Cl, Br, இல்லை NH2 எடுத்துக்கலாம், இல்லை OH ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கலாம், இல்லை OR எடுத்துக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் எக்ஸை. ஓகேங்களா? இப்போ இருக்கும்போது நம்ம CH3 CH2 எக்ஸ்னு எழுதலாமா? பாருங்கள், 7 ஹைட்ரஜன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் காம்பவுண்டு ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்கலாம், ஹாலஜனாக இருக்கலாம், சப்ஸ்டியூண்டாக இருக்கலாம், மல்டிபிள் பாண்டாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் இப்படி இந்த காம்பவுண்ட் இப்படி இருக்கலாம், இது ஒரு ஐசோமர்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஐசோமர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH3 CH X CH3 இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஐசோமர்ஸும் ஃபார்ம் ஆகலாம். இதுதான் வந்து பொசிஷன் ஐசோமர்சம். பொசிஷன் ஆஃப் த பாண்டோ இல்லை சப்ஸ்டியூண்ட்டோ ஃபங்க்ஷன் குரூப்போ மாறும். செயின்னா அந்த செயின் மட்டும் மாறி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமர்சம். இதில் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும்தான் மாறும். அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறுது. பட் வந்து இந்த இடத்துல வந்து பொசிஷன் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபங்க்ஷன் குரூப் தான். இப்போ எக்ஸுங்க வந்து Cl இருந்துச்சுன்னா இங்கேயும் Cl மட்டும் தான் இருக்கும், பட் அந்த பொசிஷன் மட்டும் மாறும். இந்த ஃபங்க்ஷன் குரூப் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபங்க்ஷன் குரூப்பே மாறும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்கஹாலும் ஈத்தர்னு பார்ப்போம். இப்போ C2H6O இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்னா, இப்போ ஆல்கஹால் எழுதணும்னா CH3 CH2OH, இது ஒரு ஆல்கஹால். இதே ஒரு ஈத்தர் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், CH3OCH3. ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா C2, 2 கார்பன், 6 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு ஆல்கஹாலாக இருக்கும், இது ஒரு ஈத்தராக இருக்கும்.
ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம். ஃபங்க்ஷனலே குரூப்பே மாறுது பாருங்கள். இங்கே ஆல்கஹால் குரூப் இருக்குது, இங்கே ஈத்தர் குரூப் இருக்குது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெட்டாமெரிசம்னு பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்ஸ்டியூன்ஸ் அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஒரே எதர் சைட் ஆஃப் த பாலிவாலன்ட் ஃபங்க்ஷன் குரூப். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈத்தர் குரூப் தான் சொல்லியிருந்தது. சேம் ஹோமோலகஸ் சீரீஸ்லாம் ஒரே ஃபங்க்ஷன் குரூப் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2O CH2 CH3 இருக்குது. இது எப்படி எழுதலாம் இன்னொரு டைமு? CH3O CH2 CH2 CH3. ஓகேங்களா? ஸோ ஈத்தர் குரூப் தான். பட் வந்து இங்கே இந்த எத்தில் இந்த எத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ப்ரொப்பைல் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மெட்டாமெரிசம்னு சொல்லுவாங்க. ஈத்தரில் மட்டும் இருக்கிறது ஹோமோலகஸ் சீரீஸில். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன நேம் எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா டையத்தில் ஈத்தர்னு சொல்லலாம், இல்லை ஈத்தாக்சி ஈத்தேன்னு சொல்லலாம் ஐயூபேக்கில். இதில் மெத்தில் ப்ரொப்பைல் ஈத்தர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மெட்டாமெரிசம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஃபங்க்ஷன் குரூப் ஐசோமெரிசம் தான். இது என்ன மாறும்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதனால ஒரு பைபான் கிரியேட் ஆகும், ரீஷஃபிள் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாமே இன்டர் கன்வெர்டிபிள். அதாவது ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியமில் ஒரு ரியாக்ஷன்லாம் மாறிட்டே இருக்கும். பட் வந்து தனித்தனியாக பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ எக்ஸிஸ்டிங் டைனமிக் ஈக்குலிபிரியமே நோ செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? செப்பரேட்டாக பிரிக்க முடியாது லைக் அதர் ஐசோமர்ஸ் மாதிரி. பட் வந்து இன்டர் கன்வெர்ட்டில் மாறிட்டே இருக்கும் அடிக்கடி. ஓகேங்களா? ஸோ அதுதான் டாட்டாமர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஐசோமர்ஸை. எக்ஸாம்பிள் கீட்டோ ஈனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கீட்டோ ஈனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ கீட்டோ குரூப் கீட்டோ ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கீட்டோ ஃபார்மு ஈனோல் ஃபார்மு. கீட்டோல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கட்டும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது கீட்டோ ஃபார்ம். கீட்டோன் இருக்குதா? இப்போ ஈனால் ஃபார்ம் எப்படி மாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா இருந்து பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே போயிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்டு இங்கே வந்துடும். ஸோ அதுதான் ஈனால் ஃபார்ம். டபுள் பாண்டு OH 3 ஒரு ஹைட்ரஜன் கிடச்சிருக்கலாம். ஓகே 3 4 இதுதான் வந்து ஈனால் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கீட்டோ ஈனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டாட்டாமெரிசம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசோமர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அசிட்டால்டிஹைடும் வினைல் ஆல்கஹாலும் மாறுற மாதிரி. அசிட்டால்டிஹைடு என்ன சொல்லியிருந்தோம்? CH3 CHO தான் அசிட்டால்டிஹைடு. C டபுள் பாண்ட் O ஒரு H வச்சுப்போம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வினைல் ஆல்கஹாலாக மாறுச்சுன்னா என்ன எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்கே போயிடும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? இங்கே CH2 மட்டும்தான் இருக்கும். இங்கே ஒரு C டபுள் பாண்டு CHOH. இது வந்து வினைல் ஆல்கஹால். இதுதான் வந்து டாட்டாமர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இல்லைன்னா CH இங்கே ஒரு H இருக்கிறது அர்த்தம். C டபுள் பாண்ட் O H இருக்கிறது. ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடுச்சு, இந்த H இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? அதான் நடந்திருக்கு. வினைல் ஆல்கஹாலாக மாதிரி இருக்குது. இது டாட்டாமர்ஸ்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டீரியோ ஐசோமர்சம். ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம். நம்ம என்ன பார்த்தோம்? ஜாமெட்ரிக்கல் ஒன்று இருக்குது, அது கன்ஃபர்மேஷனில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபர்மேஷனில் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பார்ப்போம். ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசோமர்ஸ்லாம் சேம் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஒன்று தான், மாலிகுலர் ஃபார்முலா மாதிரி. பட் அது எல்லாமே டபுள் பாண்ட் இருக்கும். அதனால் அல்கீன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? டபுள் பாண்டு டிஃபர் ஒன்லி இன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ் அபவுட் த டபுள் பாண்ட். டபுள் பாண்டை பொறுத்து அந்த ஆட்டம் வந்து வேரி ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்ட்ரான்ஸ் சொல்லலாம், இஇசட் சிஸ்டம் சொல்லலாம். ஓகேங்களா? சிஸ்ட்ரான்ஸ் என்ன மேட்ரு, இஇசட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்ட்ரான்ஸில் ஒரு டபுள் பாண்ட் கார்பன் இருக்குது, இங்கே C இருக்குது. ஓகேங்களா? அந்த டபுள் பாண்ட் இருக்கணும், ஏபி தான் இருக்கணும். அதாவது சிஸ்ட்ரான்ஸில் ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்போ ஒரு கார்பனில் இப்படி A இருக்குது, இப்படி B இருக்குது, இப்படி B இருக்குன்னா சிஸ்டோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குனாலும் காம்பவுண்ட் வந்து இந்த கார்பன் அட்டாச் இருக்கிற ரெண்டுமே இந்த கார்பன் அட்டாச் ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் சிஸ். சப்போஸ் இந்த கார்பன் அட்டாச் இருக்கிற ரெண்டும் இப்போ A இங்கே BA இங்கே C இங்கே D இருக்குன்னா இது ரெண்டும் வேறு, இது ரெண்டும் வேறு. அது அப்போல்லாம் இஇசட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் ஜாமெட்ரிக் ஐசோமர்ஸில் பார்த்தீங்கன்னா சிஸ்ட்ரான்ஸ். ஓகேங்களா? சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? ரெண்டும் சேமாக இருக்கிறது. அதாவது ரெண்டு கார்பனு சேமாக இருக்குது, கார்பனில் அட்டாச்மெண்ட்ஸு சேமாக இருக்கிறது. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CAB டபுள் பாண்ட் CAB. ஸோ இதுதான் சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சேம் சைடில் சேமாக இருக்கிறது.
ஓகேங்களா, சேம் குரூப்ஸாக இருக்கிறது. ஓகேங்களா, ஒரு கார்பனில் 2 டிஃப்ரெண்ட் இருக்கணும், பட் சேம் சைடில் சேமாக இருக்கிறது. இதே ட்ரான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும், இங்கே ஏ இருக்கும், இங்கே பி இருக்கும். ஸோ இப்போ இங்கே சேம் சைடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெஜ் ஷேப்டு இங்கே டேஷ்டு ஷேப்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேஷ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார போகிறது, இன்சைடில் போகிறது. இந்த வெஜ்ஜஸ் என்ன அவுட் சைடில் போகிறது. ஸோ இதுவும் அவுட் சைடில் வருதுங்களா, இதுவும் அவுட் சைடில் வருதுங்களா. ஸோ ரெண்டுமே அவுட் சைடில் இருக்குது, 2 சிஎல்மே. அப்போ என்ன அர்த்தம், சேம் சைஸில் இருக்குது. இது ஒன்று அவுட் சைடில் இருக்குது, ஒன்று இன்சைடில் இருக்குது. அதனால டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்குது. அதான் ட்ரான்ஸு, டிஃப்ரெண்ட் சைட்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் இப்படி தான் ட்ரான்ஸு 3Dயில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ 2Dலேயே இப்போ சொல்லியாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பியூட்டின் பார்ப்போம். பியூட்டினில் பார்த்தீங்கன்னா சிஸ்டிவ் பியூட்டின் பார்ப்போம். அப்புறம் ட்ரான்ஸ் 2 பியூட்டின் செகண்டில் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ சிஸ்டில் பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் சி இருக்குது, சி டபுள் பாண்ட் சி இருக்குது. இப்போ இதில் பியூட்டினில் 4 கார்பன் இருக்கணும். அப்போ இங்கே ஒரு CH3 இருக்கும், இங்கே ஒரு CH3 இருக்கும், அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் சைடில் ஈக்குவலாக இருக்குது, அது சிஸ். இதே ட்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH3 இருக்கும், இந்த CH3 இந்த பக்கம் வந்துடும், இங்கே ஒரு H, இங்கே ஒரு H. இது ட்ரான்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸில் EZ சிஸ்டம் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பார்த்துருந்தோம்னா CAA AB ABன்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு BR இருக்கலாம், இங்கே ஒரு CL இருக்கலாம், இங்கே ஒரு CF இருக்கலாம், இங்கே ஒரு I இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ எப்படி நம்ம வந்து EZ பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரியாரிட்டி குரூப்ஸு சேம் சைடாக இருந்தால் Z, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்ஸ் ஆப்போசிட் சைடில் இருந்தால் E. ஹை ப்ரியாரிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு ப்ரியாரிட்டி அதிகம், அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி கம்மி. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து இங்கே பாரு கொடுத்துருக்காங்க 2 கார்பன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து சேம் சைடில் ஹை ப்ரியாரிட்டி இருக்குது. இப்போ ஒரு கார்பன் அட்டாச் இருக்கிற ப்ரோமினையும் ஃப்ளோரினையும் கம்பேர் பண்ணும்போது பிஆருக்கு அதிக அட்டாமிக் நம்பர் அதிகமாக, ஃப்ளோரினுக்கு அதிகமாக, பிஆருக்கு தான் அதிகம். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸு. அதே மாதிரி இந்த இடத்துல குளோரினுக்கும் இங்கே சாதாரணமாக கார்பன் தான் இருக்குது, கார்பன் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு தான் அதிகம். ஓகேங்க, அட்டாச்மெண்ட்டு கார்பன் கூட அடைச்சிருக்கு, கார்பனுக்கு கம்மி. ஸோ அப்போ என்ன அட்டாமிக் நம்பரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சேம் சைடில் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குது, ஆப்போசிட் சைடில் ப்ரியாரிட்டி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, சேம் சைடில் இருக்கிற ப்ரியாரிட்டி சேமு, 2 அதிகமாக இருக்கிறதுனால ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிலாம் சேம் சைடில் இருக்குது, லோயஸ்ட் ப்ரியாரிட்டிலாம் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்ஸ்லாம் சேம் சைடில் இருக்குது, இசட். ஸோ அதனால் இது இசட்னு சொல்கிறோம். இது லோயஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறதுனால இசட் வந்துச்சு. இப்போ வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ஆப்போசிட் சைடில் இருக்கும். பாருங்கள், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் F இந்த பக்கம் இருக்குது, சரி, லோயஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் F இந்த பக்கம் இருக்குது, அதே லோயஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் CH3 இங்கே இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கா, அதனால் இது E. அதே மாதிரி பாருங்கள், இங்கே லோயஸ்ட் ப்ரியாரிட்டி ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் இ ஷேப்டு, ஈக்கும் இசட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அதுதான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இசட்னா சேம் சைடில் இருக்கிற ப்ரியாரிட்டி குரூப்பு, ஈனா ஆப்போசிட் சைடில் இருக்க ப்ரியாரிட்டி குரூப், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம். அந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அதில் இப்போ நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து ஒரு அல்கீன்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எத்தனை இந்த ஒரு காம்பவுண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அல்கீன் வந்து ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குன்னா நம்ம பொதுவாக வந்து சிஸ்ஸு ட்ரான்ஸு அப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். அதாவது 2 தான் இருக்குன்னு சொல்லலாம். 2 என்ன இருக்கும், சிஸ்ஸு அண்ட் ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பியூட்டின் நம்ம ஒன்று பார்த்தது தான். 2 பியூட்டின் என்ன பார்த்தோம், ஒரு சிஸ்ஸு ஒரு ட்ரான்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த அல்கீன் குரூப்புக்கு 2 ஆர் மோர் டபுள் பாண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு, 2n. இதுதான் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ். சரிங்களா, ஸோ இந்த 2n நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எப்போ எழுதுவோம்னா இஃப் த டெர்மினல் குரூப்ஸ் ஆர் நான் சிமிலர். நான் சிமிலர் டெர்மினல் குரூப்ஸ் இருந்தால் 2n எழுதுவோம். இப்போ வந்து டெர்மினல் குரூப்ஸ்லாம் சிமிலர் குரூப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெர்மினல் குரூப்ஸ்லாம் சிமிலராக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n - 1 + 2p - 1. இங்கே என்னங்கிறது பார்த்தீங்கன்னா
நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸு. பிங்கிறது பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அதாவது ஃபார் n/2 p ஈக்குவல் டு இந்த இடத்துலையும் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் தான். அது n+1/2 2 வேரியேஷன் இருக்குது. இப்போ p ஈக்குவல் டு n/2னா அது என்னன்னா n வந்து ஈவனாக இருக்கும்போது, அதே p ஈக்குவல் டு n+1/2ன்னு வச்சுக்கோங்களேன், n வந்து ஆடாக இருக்கும்போது. புரிஞ்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ சேம் டெர்மினல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்ப்போம். டெர்மினல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா 2 டபுள் பாண்ட் இருக்கும். CH3 CH டபுள் பாண்டு, CH CH டபுள் பாண்டு, CH CH டபுள் பாண்டு, CHBr. ஸோ இங்கே டெர்மினல் குரூப் இங்கேயும் டிஃப்ரெண்ட் டெர்மினல் குரூப் இருக்குது. ஸோ டபுள் பாண்டு 3 டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ என்ன எழுதுவோம்? டிஃப்ரெண்ட். இப்போ அல்கீன் ஹஸ் 2 or more டபுள் பாண்ட்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எப்படி 2n கண்டுபிடிப்போம். இஃப் டெர்மினல் குரூப்ஸ் ஆஃப் நான் சிமிலர், அப்போ ஃபார்முலா என்ன? 2n = 2/3 = 8. 8 நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த டெர்மினல் குரூப்ஸ் ஆர் சேம் குரூப்பாக இருக்குன்னா, இப்போ இங்கேயும் புரோமின் அது மாதிரி சேம் குரூப்பாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஐசோமருக்கு 2n-1 + 2p-1 சொல்லிட்டோம். இந்த பிங்கிறது என்னது? ஃபார் n ஈவனுக்கு, ஈவன் நம்பர் ஆஃப் n பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் என்ன சொல்லுவீங்க? 2 4 6 அப்படி n ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா n/2. இதே n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு 1 3 5 7 அப்படி இருந்துச்சுன்னா அங்கே n+1/2 அப்படி போட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் வழி கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் n = 3ன்னு வச்சுக்கோங்க. 3ன்னு என்ன நம்பரு? ஆட் நம்பரா? ஸோ ஆட் நம்பரில் அப்போ p என்ன வரும்? p = 3 + 1 4/2. அப்போ 2 வருமா? 3 + 1 4/2 அப்போ 2 வந்துடும் p. அப்போ என்ன எழுதுவோம்? நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் 2n3 3 - 1 + 2/2. என்ன வரும்? 2/2 + 2/2. கரெக்டாக? ஓகே, கரெக்ட். கால்குலேஷன் மிஸ்டேக்காக இருக்க போது கரெக்டுன்னு நினைக்கிறேன். 4 + 4 8. 2 4 4 + 4 8. ஓகே, இதுதான் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இப்படி வர்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ அதுவும் இப்போ நம்ம இங்கே பார்த்து பாருங்கள், இங்கே வந்து 8 தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே 2/3 போகிறது 8 தான் வந்துச்சு. ஸோ நான் 2 ஃபார்முலா சேம்னு சொல்லி இங்கேயும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அந்த டிஃப்ரெண்ட் அல்கைல் அந்த டிஃப்ரெண்ட் டெர்மினல் இருக்கும்போது மட்டும் வேரி ஆகும். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸுங்களை பார்ப்போம். இப்போ வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு பார்ப்போம். ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஏன் சொல்கிறோம்னா, அது பிளைன் போலரைஸ்டு லைட்னா ஒரு பக்கம் மட்டும் வேவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஏபி இப்படி மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து ஒரு சொல்யூஷனில் கொடுக்குறீங்க. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கலாம்னா, லாக்டிக் ஆசிட் சொல்யூஷனாக இருக்கலாம், மெத்தனாயிக் ஆசிட் சொல்யூஷனாக இருக்கலாம். ஒரு சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறீங்க ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட் அப்படின்னா, அதை வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்படி ரொட்டேட் பண்ணலாம், இல்லை இப்படி ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? லெஃப்ட் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணலாம். அப்படி ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். அதுதான் வந்து அந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிளைன் போலரைஸ்டு லைட்னா ஒரு பக்கம் மட்டும் வேவ் ஆஃப் ப்ரொபகேஷன் இருக்கும், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. இதே அன்போலரைஸ்டு லைட்னா எல்லா பக்கமும் ப்ரொபகேஷன் இருக்கும். இப்போ ஒரு பாயிண்ட்னா உள்ளாரையும் போகும், வெளியும் போகும், மேலேயும் போகும், கீழேயும் போகும். இந்த பக்கம் ப்ரொபகேட் ஆகும், இந்த பக்கம் ப்ரொபகேட் ஆகும், இந்த பக்கம் ப்ரொபகேட் ஆகும், இந்த பக்கம் ப்ரொபகேட் ஆகும், இந்த பக்கம். இதுதான் அன்போலரைஸ்டு லைட்டு. ஸோ பிளைன் போலரைஸ்டு லைட்னா இப்படி இருக்குது. பார்ஷியலி போலரைஸ்ட்னா உள்ள கீழே இன்சைடு பேப்பர் அவுட் சைடு பேப்பர் ப்ளஸ் மேலேயும் கீழேயும் போகிறது. பிளைன்னா மேலேயும் கீழேயும் மட்டும் போகிறது. அதை பாஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரொட்டேட் ஆகணும். அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரொட்டேட்டிங் த பிளைன் போலரைஸ்டு லைட் இருக்கிறது தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சொல்லுவாங்க. லாக்டிக் ஆசிட், மெத்தில் பியூட்டனாயிக் ஆசிட், 2-மெத்தில் பியூட்டனாயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் ரொட்டேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிமெட்ரிக் கார்பன் இருக்கணும். அசிமெட்ரிக் கார்பன்னா ஒரு கார்பனில் டிஃப்ரெண்ட் இருக்கணும். இப்போ 4 இப்போ தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ABCD டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? கார்பன் ஆட்டம் அசிமெட்ரிக்காக இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் பாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? குரூப்ஸ் அது அசிமெட்ரிக் ஆட்டம். அந்த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமாக தான் கைரல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அது கைரல் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கைரல்ட்டினா எதுவும் இல்லை, அசிமெட்ரிக் கார்பன் தான் கைரல் சென்டர் இல்லை கைரல் கார்பன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் நோ எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இந்த நோ சிமெட்ரி, அது அசிமெட்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப். தான் கைரல் மாலிகுல்ஸ். இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் அந்த கைரல் மாலிகுல்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டமை சூப்பர் இம்போஸ் பண்ணவே முடியாது. cannot be சூப்பர் இம்போஸ் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜஸ். ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் இருக்கும், பட் cannot be சூப்பர் இம்போஸ்டு. நான் சூப்பர் இம்போஸ்டு மிரர் இமேஜஸ். என்ஹான்சியோமர்ஸ் மாதிரி என்ஹான்சியோமர் டைஎக்ஸ்ட்ரோமர் கடைசி பார்ப்போம் உங்களுக்கு. இவ்வளோ தான். இதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால்.
இந்த ஸ்டீரியோ ஐசோமர் அந்த ஆப்டிகல் ஐசோமர்ஸில் பார்த்தீங்கன்னா லீவர் ரொட்டேட்டிங் டெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் சொல்லுவாங்க. லீவர் ரொட்டேட்னா லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட்டிங் த பிளைன் ப்ரோசல் லைட்டு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு, இது லீவர் ரொட்டேட்ரி. டெக்ஸ்ட் ரொட்டேட்னா ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும், அது டெக்ஸ்ட் ரொட்டேட்ரி. இப்போ ரிசமிக் மிக்சருங்கிறது இன்ஆக்டிவ் ஃபார்மு. இன்ஆக்டிவ் ஃபார்ம்னா ரைட் லெஃப்ட் ரெண்டுமே ரொட்டேட் பண்ணி ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கிறது, அதான் இன்ஆக்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ரொட்டேட்ரி அண்ட் லீவர் ரொட்டேட்ரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லலாம். அமௌண்ட் ஆஃப் ப்ளஸ்ஸு அண்டு மைனஸு, ஓகேங்களா. அதுதான் வந்து எது ரெசமிக் மிக்சர் ஆர் ப்ளஸ் மைனஸ் மிக்சர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. புரிஞ்சுங்களா. டெக்ஸ்ட் ரொட்டேட்ரி லீவர் ரொட்டேட்ரியும் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் இருக்கிறது தான் ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொட்டேட் பண்ணாது, இன்ஆக்டிவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கைரலிட்டி பார்த்தாச்சு. கைரல் காம்பவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைரல் காம்பவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்டிகல் ஐசோமர்ஸும் கொடுக்கும். இதே வந்து அந்த கைரல் காம்பவுண்ட்ஸுங்கிறது ஐசோமெட்ரிக் காம்பவுண்ட் நான் முன்ன பார்த்தது. ஐசோமெட்ரிக் காம்பவுண்ட் கைரல் சென்டர் இருக்கும், அந்த கைரல் சென்டர் தான் ஆப்டிகல் சென்டர்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம ஆப்டிகல் ஐசோமர் பார்த்தாச்சு, கைரல் காம்பவுண்ட், டெக்ஸ்ட் ரொட்டேட்ரி, லீவர் ரொட்டேட்ரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸில் கான்ஃபர்மேஷன். ஸோ இப்போலாம் வந்து கன்ஃபிகரேஷன் பார்த்துருந்தோம், இப்போ கான்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒரு மாலிகுல் தான், அது ஒரு அங்கே டபுள் பாண்டில் ரொட்டேட் ஆனிச்சு, இங்கே சிங்கிள் பாண்டில் தான் ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா. டபுள் பாண்டில் சாரி அங்கே டபுள் பாண்டில் இல்லை, பட் வந்து ஆப்டிகல் ஐசோமர்ஸும் ரொட்டேட் ஆனிச்சு. ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டாக இருக்கும், ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வைக்க முடியும். பட் இங்கே ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது, cannot be separated. ஸோ தே ஆர் நாட் ஐசோமர்ஸ், தே ஒன்லி சேம் மாலிகுலோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. சிங்கிள் கார்பனில் ரொட்டேட் ஆகிறது. எக்ஸாம்பிள் ஈத்தேன். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கன்ஃபர்மேஷன்னா பாண்ட் லென்த்து, பாண்ட் ஆங்கிள், சேம் கான்கிரஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. சேம் கான்கிரஸும் சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஜஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் வச்சு ரொட்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டாகர்டு அண்ட் எக்லிப்ஸ்டுன்னு இருக்குது. இப்போ ஸ்டாகர்டு எக்லிப்ஸ்டில் ஃபஸ்ட்டு ஈத்தேனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டாகர்டு எக்லிப்ஸ்னா அந்த ரொட்டேஷன் தான். அதில் 2 டைப் ஆஃப் இது இருக்குது, 2 டைப் ஆஃப் நொட்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா. 2 டைப் ஆஃப் நொட்டேஷன் இருக்குது. எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லியிருந்தாங்க, சாகர்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஒன்று, நியூமன் ப்ரொஜெக்ஷன் சொல்லிட்டு. இப்போ எக்லிப்ஸ்டு ஃபார்மு ஸ்டாகர்டு ஃபார்ம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தன் மாலிகுல் பார்ப்போம். ஒரு ஈத்தன் மாலிகுல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 3Dயில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 3Dயில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனு இன்னொரு கார்பன் இருக்கும், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் டபுள் கார் C3H6 தான் ஈத்தன் மாலிகுல், HH, இதுதான் ஈத்தன் மாலிகுல். ஸோ அந்த ஈத்தேன் மாலிகுலை இதை ஒரு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். 180னா இங்கே மேலே இருக்கிற மட்டும் ரொட்டேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்பன் சிங்கிள் பாண்டு. கார்பன் சிங்கிள் பாண்டை நோக்கி மேலே ரொட்டேட் பண்ணோம்னா, இதை நோக்கி ரொட்டேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா, அதே சிஏ மேலே மட்டும் ரொட்டேட் ஆகும். மேலே ரொட்டேட்ஸ் எப்படி கிடைக்கும், ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா ஒரு கார்பனு ஒரு அந்த அச்சு மேலே வந்துடும், இந்த அச்சு அப்படின்னு போயிடும், இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்லிப்ஸ்டு ஸ்டாகர்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி ஸ்டாகர்டு எக்லிப்ஸ் சொல்லலாமா, ஸ்டாகர்டுன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஒரு ஹைட்ரஜனுக்கு இன்னொரு ஹைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்டாகர்டு, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு. அதனால் லோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, அதனால் இது ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸு, ஹை ரிப்பல்சிவ் எனர்ஜி இருக்கும், அதனால் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதனால் ரியாக்டிவாக இருக்கும், எக்லிப்ஸ்டு ஃபார்ம் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ அது எப்படி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்கன்னா, அது அடுத்த ப்ரொஜெக்ஷன், இது சாகார்ஸ் ப்ரொஜெக்ஷன் 3Dயில் இருக்கிறதுனால இப்போ நான் சொன்னது வந்து சாகார்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. நான் அடுத்து சொல்லும்போது சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் போது, நியூமன் ப்ரொஜெக்ஷனில். ஸோ இது அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ஸ்டாகர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதை எக்லிப்ஸ்டு ஸ்டாகர்டு ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம நியூமன் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நியூமன் ப்ரொடக்ஷனில்
2Dயில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 2Dயில் பார்க்கும்போது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு 2Dயில் இப்போ கார்பன் இருக்குது. 2 கார்பன் இங்கே தான் இருக்குது. 2 கார்பன் ஓகேங்களா? 2 கார்பன் சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொரு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஒரு அது உள்ளே இருக்கிற கார்பன் வச்சுப்போம். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அங்கே சென்டரில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அப்போ இதுதான் ஸ்டாகர்டு. புரிஞ்சுங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா லெஸ் எனர்ஜியாக இருக்கும். லெஸ் எனர்ஜினா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மினிமம் ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் இன் ஸ்டாகர்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே ஒரு கார்பன் இருக்கிறத நம்ம மேலே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், மேலே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், மேலே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். உள்ளார கார்பனில் தான் உள்ளார ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். 2 ஹைட்ரஜன் உள்ளார இருக்க கார்பன் இருக்க ஹைட்ரஜனும் மேலே இருக்க கார்பன் இருக்க ஹைட்ரஜனோட டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது தூரமாக இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் தூரமாக இருக்க முடியும் சென்டரில். இது கொஞ்சம் நோக்கினாலும் கொஞ்சம் பக்கத்தில் போயிடும். இதுதான் ஸ்டாகர்டு கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இதே எக்லிப்ஸ்டு கான்ஃபிகரேஷன்னா, எக்லிப்ஸ்னா சேமாக இருக்கிறது, அதாவது எக்லிப்ஸ் ஆகிறது. ஓகேங்களா? அதில் வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ உள்ளார இருக்கிறத ரொட்டேட் பண்ணுவோம் 180 டிகிரிக்கு. ரொட்டேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அப்போ வெளியில் தான் அங்கே ஹைட்ரஜன் இருக்கணுமா? ஸோ வெளியில் ஒரு ஹைட்ரஜன் உள்ளார இருக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ பக்கத்தில் இருக்கா? மினிமம் டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸ் இதுதான் எக்லிப்ஸ்டு. இந்த நியூமன் ப்ரொடக்ஷன் 2Dயில் போட்டு காட்டுறேன். அப்போ அங்கே மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் ரிப்பல்ஷன்னா அன்ஸ்டேபிள் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நியூமன் ப்ரொடக்ஷனில் எக்லிப்ஸ்டு ஸ்டாகர்டு. இங்கே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம 3Dயில் போட்டு காமிக்கணும், அதாவது வெஜ் ஷேப்டு டேஷ் ஷேப்லாம் போட்டு காமிக்கணும், அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பட் இப்படி தான் அந்த கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் பேர் மாதிரி சொல்லியிருப்போம். நியூமன் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் 2Dயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாகர்டு, எக்லிப்ஸ்டு. பக்கத்தில் இருக்கிறது ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும், அதனால மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால அன்ஸ்டேபிளாக இருக்குது. இதுதான் எக்லிப்ஸ்டு, இதுதான் ஸ்டாகர்டு இந்த பக்கம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் ஒன்று தெரியுங்களா? ஸோ நடுவில் இருக்கிறது தான் ஸ்கியூ ஃபார்மேஷன்ஸ். நடுவில் எக்கச்சக்கமாக இருக்கலாம், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிள் கன்ஃபார்மர்ஸ் இருக்கலாம். நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த இடத்துலாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 டிகிரி ரொட்டேஷனில் பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ஹச் இருக்குது, இங்கே ஒரு ஹச் இருக்குது, ஒரு ஹச் இருக்குன்னா இங்கே ஒரு ஹச் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு ஹச் இருக்கலாம், இங்கே ஒரு ஹச், சாரி இங்கே ஒரு ஹச் இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் அது ஸ்கியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸ்கியூ 60 டிகிரி இருக்கலாம் மினிமம் சென்டரில் இருக்கிறது. ஓகேங்களா? சொல்லணும்னா 60 டிகிரி இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும். 60 டிகிரி ரொட்டேஷன் பண்ணால் கிடைக்கிறது தான் ஸ்கியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ இதை 3 ஸ்டாகர்டு ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும், எக்லிப்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும். அதாவது எக்லிப்ஸுங்கிறது மினிமம் டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்கணும், ஸ்டாகர்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் மினிமம் ரிப்பல்ஸில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் மினிமம் ரிப்பல்ஸ் இருக்கணும். அது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், ரெண்டு நடுவில் இருக்கிறது. அதாவது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும். நடுவில் இருக்க எல்லாமே ஸ்கியூ. அதில் மேக்ஸிமம் சென்டரில் இருக்கிற 60 டிகிரி ரொட்டேஷன் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டேபிள் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஸ்டாகர்டு தான் மோர் ஸ்டேபிள் தென் எக்லிப்ஸ்டு. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எனான்சியோமர்ஸ், டயஸ்டோமர்ஸ் பார்ப்போம். ஸோ எனான்சியோமர்ஸ்னால் என்னெல்லாம் நான் வச்சுக்கணும்? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். அதான் எனான்சியோமர்ஸ், நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். தே ஆர் மாலிகூல்ஸ் பட் நாட் மிரர் இமேஜஸ், நாட் சூப்பர் இம்போசிபிள். அதே மாதிரி டயஸ்டோமர்ஸ்னால் தே ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் நான் மிரர் இமேஜஸ். அதான் ஆர்என் சூப்பர் இம்போசிபிள், ஆர்என்ட்டு மிரர் இமேஜஸ். ஸோ அதான் டயஸ்டோமர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ மாலிகூல் தட் ஆர் சூப்பர் இம்போசிபிள் ஆர் கன்ஸ்டிடியூட் பை ஐடென்டிக்கல் மாலிகூல்ஸ், அதான் எனான்சியோமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பர் இம்போசிபிள் த்ரோ ரொட்டேஷன் ஆஃப் பாண்ட்ஸ். இப்போ வந்து இது இப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்து வைக்கும்போது சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரொட்டேட் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து இது இந்த பக்கம் கொண்டோம்னா ரொட்டேட் பண்ணால் இது வெளியே வந்துடும். ஸோ சூப்பர் இம்போஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தூக்கி வச்சோம்னா இங்கே ஒரு NH2 இருக்கும், இங்கே ஒரு OH இருக்கும். ஸோ நான் சூப்பர் இம்போஸ் அப்படியே தூக்கி வச்சோம்னா. ஸோ இதெல்லாம் மிரர் இமேஜஸ் தான். ஒரு மிரர் வச்சோம்னா இதை வந்து இப்படி தெரியும், அவ்வளோதான். மிரரை வச்சு இப்படி தெரியும் அப்படியே ஆப்போசிட்டில். அதை ஒரு ரொட்டேட் பண்ணி ஐடென்டிக்கல் மாலிகுலாக மாற்றலாம். அதான் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் எனான்சியோமர் சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்ட்ரான்ஸ்லாம் பார்த்தீங்களா, அது எல்லாமே டயஸ்ட்ரோமர்ஸ் தான். சிஸ்ட்ரான்ஸு டபுள் பாண்ட் ஐசோமர்ஸ் எல்லாமே. இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் நான் மிரர் இமேஜஸ். இப்போ இங்கே ஒரு மிரர் வச்சிங்கன்னா என்ன இருக்கணும்? இது வந்து இங்கே இருக்கணும். இது ஒரு மிரர். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு ஒரு மிரர் வச்சுருந்தா எப்படி கிடச்சிருக்கோம்னா என்ன இருக்கும்? இப்படி
இப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும், அப்புறம் இதில் ஒரு இப்படி இருந்திருக்கணும். பட் இப்படி கிடச்சிருக்கா? இல்லை. இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இதுதான் மிரர் இமேஜ். பட் இது மிரர் இமேஜ் கிடையாது, இது நான் மிரர் இமேஜ். அதேமாதிரி சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. இது தூக்கி இப்படி ரொட்டேட் பண்ணி வைக்க முடியாது, பட் அப்படியே தூக்கி வைக்கலாம், பட் ரொட்டேட் பண்ணி வைக்க முடியாது. நான் சூப்பர் இம்போசிபிள் ஆன் ரொட்டேஷன். அவ்வளோதான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். மிரர் இமேஜ் இது மிரர் இமேஜ் கிடையாது, பட் நான் சூப்பர் இம்போசிபிள் கிடையாது. நான் சூப்பர் இம்போசிபிள், நான் மிரர் இமேஜஸ், இதெல்லாம் வந்து டயஸ்ட்ரம் மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்.